இப்போ 95ல பிறந்தவங்களுடைய ஜாப், பிஸ்னஸ் இதெல்லாமே எதன் அடிப்படையில சொல்ல முடியும்? எந்தெந்த கிரகங்களை வைத்து இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லலாங்க? ரகசியம். எல்லாமே ரகசியமா தான் இருக்கும். எதையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அது கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, வெளியில பகிர்ந்துக்கிறதுங்கிறதுல ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். 1995 2ஆ பிரிச்சுக்கலாம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க பார்ட்னர் இப்படி தான் அமைவாங்க, இல்லை இவங்க பார்ட்னர் கிட்ட இப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். எல்லாத்தையும் நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னாலும் சொல்லணும், அல்லது அவங்களுக்கு சந்தோஷம்னாலும் சொல்லணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. பட் இவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டால் இவங்களே சொல்ல மாட்டாங்க. பட் பார்ட்னர் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு எதையும் ஷேர் பண்ண பெருசாக பிடிக்காது. சில நபர்களுக்கு திருமணமாகி ரொம்ப சீக்கிரமாகவே டிவோர்ஸ் அப்படிங்கிறதுமே நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து எப்போ திருமண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும்? ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதில் உள்ள பிரச்சனைகள் வெகுவாக குறைஞ்சிரும். திருமணமே ஆகலை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரனால ராமேஸ்வரம் போய் கடல் நீராடிட்டு அந்த நாளிக்கிணறுலாம் குளிச்சுட்டு சுவாமியை வழிபாடு பண்ணி திருமணம் ஆகணும்னு அர்ச்சனை பண்ணிக்கும் பட்சத்தில் திருமணம் நடந்துடும். இப்போ 95ல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பொதுவாகவே இந்த வருஷம் பிறந்தவங்களுக்குலாம் இந்த இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லலாங்க? 1995ல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆரோக்கிய குறைபாடுனா பக்தி பிளஸ் நேரினவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணையதப்பர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ அதுங்க நம்ம பிறந்த வருடத்தை வைத்து அந்த வருடத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ 1995 இந்த 1995ல் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அந்த வருடத்தில் வந்து கிரக அமைப்புகள் எல்லாமே எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் மேம். ஸோ லேட் 90ஸோட ஸ்டார்டிங் இயரான 1995 1995ல பிறந்தவங்களுக்கு சனி கும்பத்தில் ஸ்திரமாக உட்காந்துருக்கிறாரு. சனியுடைய ஸ்திர வீடு கும்பம். குரு விருச்சிகத்தில் உட்காந்துருக்கிறாரு. குருவுடைய பிளேஸ்மெண்ட்ங்கிறது சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் சிம்மத்தை விட கூட விருச்சிகத்தில் குருவுடைய அந்த நட்பு பலம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தன்னுடைய சொந்த வீடான தனுசுக்கு ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. இது ரெண்டும் ஒரு பெரிய யோகம். அதே மாதிரி கேது உட்காந்துட்டு இருக்கிறது மேஷத்தில், சூப்பர் பிளானட்டரி பொசிஷன். மேஷத்தில் ராகுவோ கேதுவோ ரொம்ப நல்லது பண்ணுவாங்க. ராகு உட்காந்துட்டு இருக்கிறது துலாம், சுக்கிரனுடைய வீடு. ஏறக்குறைய ராகு சுக்கிரன் மாதிரியே வேலை செய்வார். அப்போ இந்த 4 கிரகங்களுமே ரொம்ப நல்ல இடங்கள்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத 95ல பிறந்தவங்களுக்கு கேரண்டீடாக சொல்லிடலாம். இப்போ 95ல பிறந்தவங்க பொதுவாக இப்படி தான் இருப்பாங்க, அவங்க கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்குவாங்க. பொதுவாகவே 95னா எதாவது அடையாளம் அப்படிங்கிறது எதை பற்றி இருக்குங்க? ரகசியம். எல்லாமே ரகசியமாக தான் இருக்கும். எதையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அது கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, வெளியில பகிர்ந்துக்கிறதுங்கிறதுல ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். டே டு டே ஆக்டிவிட்டீஸை சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அப்படியே ஒப்பிப்பாங்க அம்மா கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ. பட் இவங்கள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் சொல்லி என்ன நடக்க போகுது, அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. தனக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸையோ இல்லை தனக்கு நடக்கிற விஷயங்களையோ தான் பார்க்குற விஷயங்களையோ பெருசாக அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. தனக்குள்ளே தானே ப்ராசஸ் பண்ணி ஒன்று என்ஜாய் பண்ணிப்பாங்க, இல்லை வருத்தப்பட்டுப்பாங்க. இதுதான் இவங்களுடைய கோர் கேரக்டராக இருக்கும். ஸோ சீக்ரெட் கீப்பர்ஸ்னு சொல்லிடலாம். எதையும் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல அட்வைசர்ஸ், ஒரு லைஃப் அட்வைஸ் வேணும், ஒரு கவுன்சிலிங் வேணும்னு போய் உட்கார்ந்தா கூட தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ஹெல்ப் பண்ணுவாங்க. லக்ஸூரியஸான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். துலாம்ல ராகு இருக்கிறதுனால நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், குறைஞ்ச விலையில் ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஸ்பிரிச்சுவலும் கூட. ஸோ கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு முற்பகுதியில் அது இருந்திருக்கிறது. நினைக்கிற நேரத்தில் பிடிச்ச நேரத்தில் செய்கிற ஒரு ஆட்டிடியூடில் இருந்துட்டு அந்த ஆட்டிடியூடை அப்படியே மாற்றி ஒரு நல்ல டிசிப்ளின்குள்ளே வந்திருப்பாங்க. ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல், தள்ளி போடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஒரு 30 வயது, இப்போ தான் அவங்க 30 வயதை நெருங்கியிருப்பாங்க, இந்த ஸ்டேஜில் தான் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. தள்ளி போடாமல் நினைக்கிறபடி செஞ்சிடணும், அப்படி செஞ்சால் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறத ரியலைஸ் பண்ணி ஒரு 30களில் தான் இந்த நல்ல பழக்கத்துக்குள்ளே இப்போ போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ 95ல பிறந்தவங்களுடைய ஜாப், பிஸ்னஸ் இதெல்லாமே எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்? எந்தெந்த கிரகங்களை வைத்து இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லலாங்க? ஸோ 2ஆ பிரிக்கலாம். 1995 2ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான்வரி டு ஜூன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு சூப்பராக இருக்கிறாரு. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. வருட ஆரம்பத்தில் சுக்கிரனும் உச்சம். சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறது மீனத்தில், குரு விருச்சிகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ உச்ச சுக்கிரனுக்கு குரு பார்வை, குருவுடைய வீட்டில் சுக்கிரனுங்கிறப்போ சுக்கிரனுடைய வலு அதிகமாகுது. ராகு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ராகுமே வலுப்பெறாரு. முக்கோட்டு கிரகமான புதன், சுக்கிரன், சூரியன் இவங்க 3 பேருமே நல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அப்போது ஜான்வரி டு ஜூன் 1995ல பிறந்தவங்களுக்கு ராகு, புதன், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வேலை தொழில்ங்கிறது அமையும். அந்த செக்டாரில் இருக்கும்போது அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. இப்போ
இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 1995 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை டு டிசம்பர் இந்த டைம் பீரியடில் சனி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அதே மாதிரி புதனும் ரொம்ப வலுத்திருக்கிறாரு. ஏன்னா கும்பம்ங்கிற ஸ்திர வீட்டில் சனி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரி வைஸ் நகர்ந்துக்கிட்டே வராரு. 15 டிகிரிஸ்க்கு மேலே அந்த சனி வரும்போது குருவும் இங்கே விருச்சிகத்துலேருந்து 15 டிகிரிஸ்க்கு தள்ளி வரும் பட்சத்தில் குருவுடைய பார்வைங்கிறதும் சனிக்கு கிடைக்குது. அப்போ சனி ஸ்திரமாக குருவுடைய பார்வையை வாங்கிட்டு இருக்கிறாரு. புதனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம்னு தனக்கு பிடிச்ச வீடுகளில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வராரு. சூரியனும் பலம் நல்லா இருக்கிறதுனால சனி புதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃபில். இந்த சனி புதன் சம்மந்தப்பட்ட தொழில்களும் வேலைகளும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 1995 பிறந்தவங்களுக்கு அமையும் பட்சத்தில் இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். 1995 பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த வேலை எந்த துறையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஐடி செக்டரில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டேட்டா பேஸ் இந்த ஃபீல்டில் நிறைய பேர் 1995 பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதும் இந்த பர்டிகுலர் இயரில் பிறந்தவங்களுக்கு நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிரும். டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங், கேமிங் இந்த ஃபீல்டில் இதில் வேலையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ராகு அப்படிங்கிறவர் லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி புது டெக்னாலஜிஸை படிச்சுட்டு தன்னுடைய டிகிரிக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் அந்த டெக்னாலஜி படிச்சுட்டு அதன் மூலமாக ஒரு வேலைக்குள்ளே போகிறாங்கன்னா அதுவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சுக்கிரனுமே இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அப்போ இன்டீரியர் டிசைனிங் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளேயுமே இவங்க போகலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் எழுதுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ராகுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரயில்வேஸில் ஈஸியாக வேலை கிடைக்கும். குரு விருச்சிகத்தில் இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் செக்டாருமே இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்க நல்லாவும் இருப்பாங்க. நிறைய பேர் மேற்படிப்பு படிப்பாங்க, பிஜி போவாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை தொழில்களையுமே இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. பொதுவாக சொல்லணும்னா 1995 ஜான்வரி டு ஜூனில் பிறந்தவங்க அப்ராடு அதர் ஸ்டேட்டில் இவங்களுடைய கரியரை மேக்ஸிமம் அமைச்சுப்பாங்க. இப்போ 95 பிறந்தவங்க வந்து மேம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் அப்படின்னா எந்த துறை சார்ந்திருந்தால் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும்? ஸோ துரித உணவுகள்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதே மாதிரி டீ ஷாப் வைக்கிறேன், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி நான் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஒரு கெஃபே, ஒரு ஈவினிங் டைம் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் ஒரு குட்டி கடையாக இருந்தாலும் வாங்கி ஒரு கெஃபே, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே இவங்க கோர் பிஸ்னஸ் ஆக்குறாங்கன்னா அதில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதை பண்ணும் பட்சத்தில் இவங்க சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. பொதுவாக என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறத குறிக்கிறது ராகுவும் சுக்கிரனும். அவங்க 2 பேருமே வலுவாக இருக்கிறதுனால யூடியூப் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஃபுட் பிளாகர்ஸாக இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி அதில் வீடியோ போடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான செக்டர்ஸ் இவங்க சூஸ் பண்ணாங்கனாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஐடியில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஃபாரினோட ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு ஃபாரின் அப்ராட் கம்பெனிஸ்க்கு இவங்க ஏதாவது வெண்டராக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். டெக்ஸ்டைல் வைக்கலாம். டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், ஹோல்சேலு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பொட்டிக் வைக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பொட்டிக் வச்சு ரொம்ப ஒரு அழகான ஒரு கிளாத்து, நியூ டிசைன்ஸு, யூனிக்கான விஷயங்களெல்லாம் இவங்க வெளியில் கொடுக்கும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ 1995 செகண்ட் ஹாஃபில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேலை அமையும் பொழுது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க? ஸோ 1995 செகண்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று புதன், இன்னொன்று சனி. அப்போ கண்டிப்பாக 1995 பிறந்தவங்கள செகண்ட் ஹாஃப்லேயுமே மெஜாரிட்டி ஐடி செக்டரில் தான் இருக்க போகிறாங்க. ஐடி செக்டரில் இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா கடைநிலை ஊழியராக இருந்து மேலே வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அட்மின் ரோனுக்குள்ளே தான் உள்ளே போயிருப்பாங்க. பெஞ்சில் உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக, ரொம்ப ஸ்லோவாக, ஸ்டடியாக, சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஐடி செக்டரில் ஒரு நல்ல நிலைமையிலே உட்காந்துருப்பாங்க. சனியும் இங்கே வலுத்திருக்கிறதுனால பொதுவாக இவங்களுக்கு ஒரு பிராப்தம் என்னென்னா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலை தான் இவங்களுக்கு அமையும். அதை பண்ணும் பட்சத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்துடுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸாகவே இருக்குனாலுமே அங்கே ஒரு கிளரிக்கல் ரோலு, அட்மின் ரோல் இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எந்த ப்ரைவேட் செக்டார்லையுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் அப்படிங்கிறது இவங்க எடுத்தாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால பிளம்பர்ஸாக இருக்கட்டும், கார்பெண்டர்ஸாக இருக்கட்டும், மர வேலை செய்கிறவங்க இருக்கட்டும், தச்சு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த காரகத்துவத்துக்கு தான் வருவாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத பொதுவாகவே இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை இவங்க 10 மணி நேரம் பார்க்குறாங்கனாலுமே மேக்ஸிமம் எந்த செக்டாரில் இருந்தாலும் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. இப்போ 95 பிறந்தவங்க செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடியவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மேம்? ஜூலை டு டிசம்பர் 1995 பிறந்தவங்களுக்கு சனி புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் ஷாப்ஸ், ஆன்மீக பொருட்களை விற்கக்கூடிய கடைகள் எது வேணாலும் வைக்கலாம். அது ஒரு டைரக்ட் ஷாப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம். ஆன்லைனில் இவங்க எந்த பொருளை சேல் பண்ணாலுமே அது ரொம்ப நல்லா போகும். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு,
ஜெராக்ஸ் கடை, ஸ்டேஷனரி ஷாப்ஸு, டாய்ஸ் வச்சு விக்கிறது, சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள உள்ள வச்சு விக்கிறது, இந்த கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் வச்சு விக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போகும். அதே மாதிரி இவங்களுக்கு புதனுமே ரொம்ப வலுத்திருக்கிறதுனால ஆஸ்ட்ராலஜர்ஸா கூட நெறைய பேர் மாறலாம். நெறைய பேருக்கு ஆஸ்ட்ராலஜிலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 1995ல பிறந்தவங்களுக்கு தன்னுடைய நாலேட்ஜ் எதுவோ, தன்னுடைய ஸ்கில் எதுவோ, அத 4 பேருக்கு ஷேர் பண்ணி பழைக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்துலயும் சக்ஸஸ்ஃபுல்லா வருவாங்க. 95ல பிறந்தவங்க நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிச்சிருப்பாங்க. ஒருவேளை இஃப் இன் கேஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளிக் ஆகலைன்னா, அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு சொல்லி தரக்கூடிய கோச்சிங் சென்டர் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அப்டின்னாலுமே, அதுல சக்ஸஸ்ஃபுல்லா இவங்க வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிசினஸ் லைன்ஸ இவங்க தொடும்போது, அவங்களுடைய பிசினஸ் கரியர் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப 1995ல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க பார்ட்னர் இப்படிதான் அமைவாங்க. இல்ல இவங்க பார்ட்னர் கிட்ட இப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். 1995ல பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும் சனி கும்பத்துல இருப்பாங்க. ஸோ அப்ப இவங்களுடைய பார்ட்னருடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஸ்டபன் கேரக்டரா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சிருப்பாங்க. அந்த சர்க்கிள்ல இருந்து அவங்க வெளியில வரமாட்டாங்க. அந்த சர்க்கிள்குள்ள இவங்களையும் விட மாட்டாங்க. ஸோ 95 என்ன நினைக்கும் அப்படின்னா, இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். கூட பழகுறவங்க கூட உள்ள இறங்கி அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எமோஷனலா அவங்க கூடவே நம்ம டிராவல் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னாலும் சொல்லணும். அல்லது அவங்களுக்கு சந்தோஷம்னாலும் சொல்லணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. பட் இவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டா, இவங்களே சொல்ல மாட்டாங்க. பட் பார்ட்னர் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு எதையும் ஷேர் பண்ண பெருசா புடிக்காது. நல்லவரா தான் இருப்பாரு, நல்லா பார்த்துப்பாரு. பட் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்காத, அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்க கிட்ட நிச்சயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்டா வருமே தவிர, மத்தபடி மேஜரான ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ன்னு வராது. ஆனாலும் 1995ல பிறந்தவங்களுக்கு இன்லாஸ் மூலமா சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வர்றத விட, இவங்க சொந்தக்காரங்க, இல்ல அவருடைய சொந்தக்காரங்க, இவங்கள வச்சு தான் பிரச்சனைங்கிறது வந்துட்டுருக்கும். ஒரு ஆணா இருக்கும் பட்சத்திலே மாமனார், மாமியார் ஏதாவது ஒண்ணு சொல்லி, அதன் மூலமா ஒரு பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது தான் இவங்க திருமண வாழ்க்கையில வந்துட்டுருக்கும். ஸோ இந்த செக்டார்ஸ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லா நல்லாருக்கும்னு சொல்லிடலாம். இப்ப 95ல பிறந்தவங்க இனிமே திருமணம் ஆகாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 90ஸ் கிட்ஸ் வந்து இனிமே திருமணம் ஆகலைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதே சமயம் சில நபர்களுக்கு திருமணமாகி ரொம்ப சீக்கிரமாவே டிவோர்ஸ் அப்படிங்கிறதுமே நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து எப்ப திருமண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும்? அதே சமயம் அதற்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் நீ? ஸோ கும்பத்துல சனி இருக்கிறதுனால மெஜாரிட்டி திருமண வாழ்க்கையில ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத குடுத்துரும். ஒண்ணு லேட் ஆகும், இல்ல டிவோர்ஸ் ஆகும், இல்ல ஒண்ணா இருந்தாலும் சொசைட்டிக்காக ஒண்ணா இருப்பாங்க. உள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டே வர்றவங்க, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இதுல உள்ள பிரச்சனைகள் வெகுவா குறைஞ்சிரும். திருமணமே ஆகல அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரனால ராமேஸ்வரம் போய் கடல் நீராடிட்டு, அந்த நாழிக்கிணறுலலாம் குளிச்சுட்டு, சுவாமிய வழிபாடு பண்ணி, திருமணம் ஆகணும்னு அர்ச்சனை பண்ணிக்கும் பட்சத்துல திருமணம் நடந்துரும். 2வது திருமணத்துக்கும் இதே கோவிலுக்கு போனாலும் நடந்துரும். தம்பதிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய பள்ளியற பூஜைய பார்க்கணும். அதே கோயில்ல நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜைய கணவனும், மனைவியும் சேர்ந்து பார்க்கும் பட்சத்துல, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுமே குறையறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப 95ல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பொதுவாவே இந்த வருஷம் பிறந்தவங்களுக்குலாம் இந்த இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா எந்த மாரி சொல்லலாங்க? 1995ல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆரோக்கிய குறைபாடுனா, ஆரோக்கிய குறைபாடுன்னு சொல்றத விட, ஒரு ஆரோக்கிய அசௌகரியம்னு சொல்லிடலாம். அன்றாடம் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உடம்புல இருந்துகிட்டே இருக்குது. ஒண்ணு டைஜஷன் ஆகாம இருக்கிறது, இல்ல ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறது, இல்ல இவங்களுக்கே ஒரு மைண்ட் பஃபரிங்கா இருக்கும். மென்டலி தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. டக்குனு ஒரு இரிட்டேட் ஆயிட்டு யார பார்த்தாலும் கோவம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஒரு எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இவங்க கிட்ட இருக்காது. அதே மாரி சளி தொந்தரவு, இந்த கபம்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்புல அது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ குளிர்ச்சி தாங்க மாட்டாங்க. ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டா டக்குனு ஒரு மாரி தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு இந்த மாரியான விஷயங்கள்லாம் அன்றாடம் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் தான் இவங்களுக்கு வந்து ரெகுலரா வந்துகிட்டும் இருக்கும். ஸோ இத தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நல்லா சாப்பிட்டுக்கிறது, அப்பப்போ உடம்புக்கு தகுந்த மாரியான ஒரு ஃபுட் எடுக்கிறது, மூட ஸ்டேபிள் பண்றதுக்கு ஒரு மெடிடேஷன் பண்றது. இத பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே நல்லா இருப்பாங்க. இப்ப நம்ம 95ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? எல்லாமே பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.